Hi viewers, welcome to Ramsview. Viewers, இப்போது செகண்ட் லாக்டவுன் கன்ஃபார்ம் வரப்போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா குரங்கு அம்மைன்னு சொல்லிட்டு ஒரு நோய் வந்து மிக வேகமாக பரவிட்டு இருக்கு. ஸோ இதனால் செகண்டு லாக்டவுனுக்கு கண்டிப்பாக அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இப்போ நியூஸில் வந்து அதோட வழிமுறைகள் என்னென்னு சொல்லி இப்போது வெளியிட்டிருக்காங்க. ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது. இதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரங்கண்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காலேருந்து வந்து சொல்கிறாங்க. இது கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு மேலே வந்து நோய் பரவி இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் இருக்குது. இது வந்து ரீசெண்ட் டேஸாக இப்போ நம்ம நியூஸில் வந்து சொல்லியிருக்காங்க. இதோட வழிமுறைகள் தடுக்கிறதுக்கு என்னன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குரங்கண்மை நோய் வந்து பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் மாதிரி தாங்க. ஒரு மனிதர் டு மனிதர் பரவுங்கன்னா கண்டிப்பாக இந்த நோய் பரவுங்க. ஸோ நம்மளும் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் இருக்கணுங்க. குரங்கண்மை வந்து அறிகுறி என்னன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் ஃபஸ்ட்டு விடாமல் ஒரு 10 நாள் மேலே காய்ச்சல் இருக்கா, தலைவலி இருக்கா, இது மட்டும் இல்லாமல் உடம்பு வந்து முதுகு வலி இருக்கா. ஸோ இந்த மாதிரி அறிகுறிகள் வந்துன்னா உடனே நீங்கள் வந்து டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த நோய் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்னும் தாமதப்படுத்துனீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பபுள்ஸாக ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிடும். அந்த பபுள்ஸ் வந்து சிவப்பு நில கலர் இருக்கும். இந்த பபுள்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் போக அதுவே உதிர்ந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குங்க. ஸோ இதுக்கெல்லாம் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் இல்லை. பட் ஆனால் ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் இருக்காங்க நம்ம கவர்மெண்ட் அரசும். ஸோ இதுக்கான மருந்துகள் இன்னமும் கண்டுபிடிக்கப்படலை. இதான் உண்மைங்க. ஆனால் இதில் ஒரு இறப்பு சதவீதம் வந்து மிக மிக கம்மியாக தாங்க இருக்குது கொரோனா கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால் இது இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இது அதிகமாக பரவக்கூடிய நோயினால் மனித டு அதிகமாக பரவக்கூடியனால சேம் நம்ம லாக்டவுனில் என்ன கடைப்பிடிச்சோமோ மாஸ்க் போடுறதோ தொடுதலோ ஸோ இதை கடைப்பிடிச்சோமோ இதே மாதிரி இந்த நோய்க்கும் நம்ம இதை கடைப்பிடிச்சி ஆகணுங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக பிளேஸ் தொடரும் போது நம்ம சானிடைசர் யூஸ் பண்ணுறது, ஸோ மாஸ்க் போடுறது, ஸோ தும்பல் வரும்போது டக்குன்னு கர்ச்சீஃப் அடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பயன்படுத்தினா மட்டும் இந்த நோயிலேருந்து மற்றவர்களை நம்மளையும் பாதுகாத்து கொள்ள முடியுங்க. ஸோ இந்த மாதிரி குரங்கண்மை, கொரோனா, ஸோ இந்த மாதிரி இன்னும் பலதரப்பட்ட வைரஸ்கள் பின்னாடி இன்னுமே வரலாங்க. ஸோ நம்ம தற்காப்பு கொள்ள வேண்டியது என்ன விஷயம் அப்படின்னா நாமளே பாதுகாத்து கொள்ள மட்டும்தாங்க முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாதுங்க. இந்த குரங்கம்மை வந்து சென்னையிலே வந்து நிறைய பேருக்கு பரவி இருக்குது. இது வந்து கிண்டியில் உள்ள கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இது இல்லாமல் ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் இருக்குது. ஸோ இது வந்து எந்தளவு உண்மை எனக்கு தெரியலை. ஏன்னா அதனால தான் கவர்மெண்ட் வந்து செகண்ட் லாக்டவுன் வந்து கண்டிப்பாக பிளான் பண்ண வாய்ப்பு இருக்குது. இதேபடி அதிகப்படியான நோய் வந்து பரவிட்டே இருந்துச்சு அப்படின்னா இந்த லாக்டவுன் வந்து சும்மா ஈஸியாக சொல்லிடுறோம். ஆனால் அது எவ்வளோ கஷ்டம் வந்து நம்மளுக்கு தான் தெரியும். ஏன்னா எங்கேயுமே போக முடியும் வீட்டுக்குள்ளே இருந்து. ஸோ நம்மளுக்கு வந்து அன்றாட வாழ்க்கைக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் பணம் கஷ்டம். ஸோ நம்ம எமர்ஜென்சி மெடிக்கல் போக முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து லாக்டவுனில் சந்திச்சிருக்கோம். ஸோ இன்னொரு லாக்டவுன் கண்டிப்பாக வரவே கூடாதுங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் சீக்கிரமாக இது ஒரு ஆக்ஷன் எடுத்து இந்த நோயை தடுக்க என்னென்ன வழிமுறைகளோ கண்டிப்பாக அது கொண்டு வரணும். ஸோ இதன் மூலமாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.